அக்கா அதில் அக்கா உங்களுக்கு தெரியாம இப்போ எத்தனை பண்ணிக்கிறாங்களா அக்கா? சரிங்க சரிங்க சரிங்கக்கா. வீட்டை சர்ச்சாக மாற்றிய ரிட்டையர்ட் ஹெச்எம். மத மாற்றத்திற்காக வெளியூரில் வந்து முகாம் போட்ட மர்ம கும்பல். வீடு வீடாக சென்று நற்செய்தி சொன்ன கும்பலை விரட்டிய கிராம மக்கள். போலீஸ் அலட்சியத்தால் மக்கள் சரமாரி கேள்வி. மகிமை அவருக்கே மகிமை. கோவை கம்மாளப்பட்டி கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஹெச்எம்ஆ இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க தங்கப்பிரபு, வயசு 63. இவங்க சொந்த ஊரு கன்னியாகுமரி. ஆனா கம்மாளப்பட்டியில வேலை பார்த்ததால அங்க ஒரு சொந்த வீடு வாங்கி வச்சிருக்காங்க. அந்த வீட்டையே சர்ச் மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க தங்கப்பிரபு. ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஃபேமிலியோட தங்கப்பிரபு கன்னியாகுமரிக்கு போயிட்டாங்க. அப்பப்போ கம்மாளப்பட்டிக்கு வருவாங்க. இந்த தடவை கன்னியாகுமரியில இருந்து வரும்போது தங்கப்பிரபு ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த கும்பல்ல சுமார் 40 பேர் இருக்கும். எல்லாருமே கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க தான். திடீர்னு எல்லாரும் வீடு வீடா போய் நற்செய்தி சொல்ல போறேன்னு கிளம்பிட்டாங்க. என்னடா இது, யாருன்னே தெரியாதவங்க வீட்டுக்குள்ள வந்து மதமாற்றம் பத்தி பேசுறாங்களேன்னு மக்கள் ஷாக் ஆகிட்டாங்க. அப்புறம் பார்த்தா தங்கப்பிரபுவோட தூண்டுதல் பேர்ல எல்லாரும் மதமாற்றம் செய்ய வந்திருக்கிறது உறுதியாச்சு. ஷாக்கான மக்கள் உடனே ஒண்ணு சேர்ந்து மதமாற்ற கும்பலை சிறைபிடிச்சிட்டாங்க. போலீஸுக்கு போன் பறந்துச்சு. ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் 2 தரப்பினருக்கும் நடந்த வாக்குவாதத்தை பிரிச்சு விட்டு விசாரிச்சாங்க. மதமாற்றம் செய்ய வந்த கும்பலை உடனடியா கைது செய்யணும்னு மக்கள் வலியுறுத்தினாங்க. ஆனா போலீஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா? 40 பேரையும் சேஃபா ஒரு வீட்டுல கொண்டு போய் அடைச்சு வச்சு பந்தோபஸ்து கொடுத்தாங்க. அவ்வளவுதான், மக்கள் கொந்தளிச்சிட்டாங்க. உடனடியா அந்த கும்பலை அரெஸ்ட் பண்ணணும்னு போலீஸ் கிட்ட மக்கள் வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க. எல்லாரையும் சமாதானம் பண்ணி போலீசார் அனுப்பி வச்சுட்டாங்க. இனிமேல் இந்த மாதிரி மதமாற்ற செயல்ல ஈடுபடக்கூடாதுன்னு தங்கப்பிரபுக்கு போலீசார் வார்னிங் கொடுத்துட்டு மொத்த கும்பலையும் சேஃப்டியா அனுப்பி வச்சாங்க. மதமாற்ற கும்பலுக்கு போலீஸ் சப்போர்ட் பண்றாங்களா, ஏன் அவங்கள அரெஸ்ட் பண்ணலன்னு மக்கள் சரமாரி கேள்வி கேட்டாங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.